நான் இப்போ இந்த 2 பூனைங்க ஃபைட் போடும்போது ஒரு விஷயத்தை நோட் பண்ணேன். அந்த நம்ம ரெஸ்லிங் WWFலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரெஃப்ரி தான் கீழே ஒருத்தர் அடிச்சுட்டு ஆப்போனண்ட் வந்து விழுந்துட்டாங்கன்னா எழுறதுக்கு வந்து ரெஃப்ரி தான் கீழே தட்டுவாங்க 1 2 3 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அதுக்கு தான் இவங்களே வாழை அப்படி தட்டிப்பாங்க போல. நல்லா ஃபைட் பண்ணும்போது பார்த்தா ஒரு ஸ்மாக் போட்டுறாங்க. ஸ்மாக் போட்ட அப்புறம் வெயிட் பண்ற டைம்ல வால்லே கவுண்ட் பண்ணுவாங்க போல. கவுண்டிங் இருக்கும் பாருங்க. அதுக்குள்ள வந்து திருப்பி அட்டாக் பண்ணிடணும் போல. இது ஆக்சுவலா வந்து பூனைங்க வந்து ரொம்ப ஆக்டிவா விளையாடுற மாதிரி அட்டென்ஷனா இருந்தாதான் வாழை அப்படி அசைப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது. ஆனா நம்மளுக்கு தெரியாது இவங்களுக்குள்ள அந்த மாதிரி ஒரு வேலை இதை பார்த்துதான் ரெஸ்லிங்லேயே வந்து காப்பி பண்ணாங்களோ என்னவோ தெரியல. ஒரு 5 கவுண்டிங் இல்ல 6 கவுண்டிங் அதுக்குள்ளவே திருப்பி அட்டாக் பண்ணிடணும். அதுதான் இன்னைக்கு எனக்கு புரிஞ்சிச்சு. அதுக்குள்ள திருப்பி அட்டாக் பண்ணிடணும். கவுண்டிங் நடக்குது. அட்டாக் பண்றான். இப்ப வின்னர் யாருன்னு அறிவிச்சிட வேண்டியதுதான். அப்படிதானே? ஃபைட் முடிஞ்சா நடுவுல கேப். இந்த பாக்ஸிங்லாம் வந்து ரெஸ்ட் எடுப்பாங்களே சைட்ல உட்காந்து, அப்புறம் வந்து நம்ம டவல்லாம் கொடுக்கணும். அந்த மாதிரிலாம் இந்த மாதிரி ஒரு மாதிரி பிரேக் எடுத்து தான் சண்டை போடுறானுங்க. இதுல இருந்து தான் காப்பி அடிச்சிருப்பாங்க போல. பாக்கிறதுக்கு இந்த கொஞ்சம் டல்லா தான் இருக்கு. ஆனா ஃபைட்டிங்ல பயங்கரமான ஆளா இருக்கு. அந்த பூனை கடிக்கிறது இல்ல. ஆனா இந்த பூனை வந்து நம்ம தூக்குனாலோ தொட்டாவோ கடிக்கிற பழக்கம் இருக்கு. கடிச்சிரும். பாத்தீங்க என்னையே அடிக்குது. கொஞ்சம் கூட ஒரு பாசமே கிடையாது. கையை காமிச்சா கடிச்சிருவானுங்க. என்ன தெரியல, அட்டாக்கிங் மூட்ல இல்ல நீ. அப்படித்தானே? சரி தூங்குங்க. அடிக்கிறான். அந்த பூனை கடிக்காது, இந்த பூனை கடிக்கிற பூனை. இவன் நல்ல பூனை. இவெல்லாம் அடிக்கிறது இல்ல, கடிக்கிறது இல்ல. அவன் தான் கடிக்கிற பூனை.